இத்தனை நாளாக என்னோடய சேனலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், எனக்குன்னு ஒரு கண்டென்ட் ஐடியா கிடையாது, எனக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது. நான் என்ன தோடுதோ அந்த வீடியோஸ் தான் போடுவேன். நிறைய பேர் இது வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கீங்க, இல்லைலாம் சொல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோவராக இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் நான் எந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வீடியோ போடுவேன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நான் இப்போ வரைக்குமே எந்த கண்டென்ட்டுமே யோசிக்கவே இல்லை, யோசித்து ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சதும் இல்லை. ஒரு கோல் செட்டிங் இல்லை ப்ரோ அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. ரொம்ப நாளாக யோசித்து சொட்டை விழுந்தது தான் மிச்சம், ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ வரதெல்லாம் ஃப்ளோவில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தால் எங்கே எடுக்கிறது, எங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன வேணும், நம்மளுக்கு சோர்ஸ் இல்லை, அது இல்லை, இது இல்லை, ஆயிரக்கணக்கான ரீசன். ஸோ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுக்கு மேலே நான் கிவ் அப் பண்ண விருப்பமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறையா பக்கெட் லிஸ்ட் இருக்குது. நிறையா பக்கெட் லிஸ்ட்டில் நான் எழுதி வச்சுருக்கிறேன். இது என்னோடய பர்சனல் டைரி. ஸோ இதில் இருக்கிறத என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ண முடியுதா, என்னால் கண்டென்ட் போஸ்ட் பண்ண முடியுதா, என்னால் நியூ ஜாப் தேட முடியுதா, என்னால் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு மூவ் ஆக முடியுதா, நெக்ஸ்ட்டு என்னால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுதா அப்படிங்கிற எல்லாத்தையுமே இதில் நான் எழுதியிருக்கேன். கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பட் ஆனால் ஸ்டில் நான் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி தப்பை யாரும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஸ்டார்ட் டுடே, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது நண்பர்களே. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ இது பண்ணாலும் நம்மளுக்கு ஃப்யூச்சரில் நல்லது தான் நடக்க போகுதுன்னு தெரியும். ஸோ எனக்கு ஜிம் போகிற கண்டென்ட்ஸ் இது செட் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா நான் ஃபுட் டயட்டே ஒழுங்காக மெயின்டைன் பண்ண மாட்டேன். அந்த ஃபுட் டயட்டை மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய டாஸ்க்கே. அந்த டாஸ்க்கை எப்படி சொல்கிறது, என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. நான் வேலைக்கு போகிறதுல காலையில் சாப்பிடவே மாட்டேன். இது வரைக்கும் நான் காலேஜ் டேஸ்லேருந்து இது வரைக்கும் மார்னிங் சாப்பிட்டதா சரித்திரமே கிடையாது. நான் சொல்லியிருக்கேன் நிறைய தடவை, மார்னிங் ஃபுட்டை யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ நான் பட்டதால் நிறைய பேருக்கு சொல்லணுங்கிறதுக்காக சொன்னது தான், வேறு ஒன்றும் இல்லை. நான் டெய்லியுமே சாப்பிடாம தான் போவேன். ஏன்னு தெரியாது, எனக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. காலையில் லேட்டாக எழுந்திரிச்சு லேட்டாக போயிட்டு ஒரு மாதிரி லூப்லேயே இருப்பேன். அந்த லூப்பை பிரேக் டவுன் பண்ணுறதுக்காக தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோஸாக ஷூட் பண்ணி எடுத்து போட்டு எடிட் பண்ணுறதெல்லாம் நல்லா தான் பண்ணுவேன். ஆனால் எனக்கு என்ன பிரச்சனைனா எடிட் பண்ணவே பிடிக்காமல் போயிடுச்சு. என்ன சொல்கிறது நண்பர்களே, அனைத்து வகையான கண்டென்ட்டும் ட்ரை பண்ணியாச்சு, அனைத்து வகையான விஷயத்தையும் ட்ரை பண்ணியாச்சு. எல்லாத்தையுமே வீடியோ எடுப்பேன். எல்லாத்தையும் வீடியோ எடுத்து அடுத்த நாள் பார்த்துட்டு டெலீட் பண்ணு, இதில் ஒன்று குறையா டெலீட் பண்ணு, 2 குறையா நீ வாஷ் அவுட்டே பண்ணி ரீசைக்கிள் பில்லேருந்தே மூவ் பண்ணிடு அப்படின்ற மாதிரி தான். வேறு ஒன்றுமே கிடையாது நண்பர்களே. ஜஸ்ட் ஸ்டார்ட் டுடே. என்ன மாதிரி யாரும் இருக்காதிங்க, உங்களால் முடிஞ்சதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இன்றைக்கி என்கிட்ட சோர்ஸ் இருக்குது. அதாவது என் ஃப்ரெண்டோட இது இருந்தது ஆல்ரெடி என்கிட்ட. அதாவது என்னமோ சொல்லுவாங்களே, ட்ரை பண்ண கூட வச்சுக்கோங்க, ஆல்ரெடி இருந்தது. அதை எடுத்து யூஸ் பண்ணவும் இல்லை, அப்படியே மேலேயே எடுத்து வச்சுருந்த பொம்மையாட்டம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான பர்சன் நண்பர்களே. வீட்டுக்குள்ளே நிறைய பொருளை வாங்கி வச்சுருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதிகமாக ஆல்ரெடி வாங்கி வச்ச ட்ரை பண்ண பொங்க வச்சது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். கேரளாவில் போயிட்டு பொங்க வச்சுட்டு வந்தாச்சு. ஸோ நான் ப்ரீவியஸாக போட்ட கண்டென்ட்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் நான் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்டா சும்மா உன்னை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, முதல்ல என்கிட்ட நான் பேசிக்கிட்டே தானே உங்ககிட்ட என்னால் பேச முடியும். கரெக்டு தானே? என்கிட்ட பேசினா தானே உங்ககிட்ட பேச முடியும். ஸோ எல்லாத்தையுமே நான் என்னை சேஞ்ச் பண்ணால் தான் உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு குட் கண்டென்ட் தர முடியும். அது வரைக்கும் என்னால் ஒன்றுமே போயிட்டு தான் இருக்குது. இன்னும் ஒரு ஹேர் க்ரோத் சீரியஸ் நம்ம லோக்கிமேன் கிட்டேருந்து சிலதெல்லாம் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் அதிகமாக மண்டை பத்திரனாலும் மண்டையை பத்திரமா பார்த்துக்க முடியல. ஏன்னா ரொம்ப அதிகமாக முடி கொட்டிருச்சு. ஸோ உங்கள் யாருக்கும் தெரியாது, அதை மறைச்சி வச்சுருக்கேன் உள்ள. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. வேறு ஒன்றும் இல்லை, இன்றைக்கி எதாவது சொல்லணும்னு யோசித்தேன், அதான் சொன்னேன். வேறு ஒன்றும் இல்லை, எதாவது பேசணுன்னு யோசித்தேன். ஜஸ்ட் தட்ஸ் இட், அவ்வளோதான்.